இப்போ 2 பேர் அந்த வழக்கை நடத்துகிறாங்க உச்சநீதிமன்றம் வரை. ஒருவர் ஹீனோஸ், அவர் ஆம்ஸ்டாங்குடைய உடன் பிறந்த சகோதரர். இரண்டாவது அவருடைய மனைவி பொற்கொடி. இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கே முயற்சி செய்கிற பொழுதுதான் இந்த வழக்கு உன்னிப்பாக பார்க்கப்படும். மனைவி பொற்கொடிக்கு திமுக தரப்பு ஆதரவாக, பொற்கொடிக்கு ஹினோஸுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி பின்னாடி நிற்கி. உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை என்ன அஃபிடவிட் போடுதுன்னா, நாங்கள் விசாரித்து முடிச்சிட்டோம், பொற்கொடிக்கு திருப்தின்னு சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிறகு பொற்கொடி சிபிஐ வேணும்னு கேட்கவே இல்லை. அப்போ பொற்கொடியை யார் இயக்குவது, பொற்கொடிக்கு பின்னால் யார் ஒளிந்திருக்கிறா, குற்றவாளிகளோடு பொற்கொடி சமரசம் செய்து கொண்டாரா? மனைவி தன்னுடைய கணவனை இழந்ததுக்கு நீதி வேணும்னா புதுசாக கட்சியெல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதா. 4872 பக்கம் இது சார்ஜீட் குற்றப்பத்திரிகை. இந்த எஃப்ஐஆருக்கும் சார்ஜீட்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குன்னு யார் சொல்றா? 21 காரணங்களை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகனை குறிப்பிடுறார். சாதாரண நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட இந்த வழக்கில் ஆம்ஸ்டாங் கிடைக்கல. இத்தனை குற்றவாளிகளுக்கும் தெரிந்த திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவன் தான் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சது. யாரு? திருவேங்கடம். ஜெயிலுக்குள்ள இருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் சுட்டீங்கன்னா அப்போ யாரை சுடுகிறீங்க? உண்மையை சுடுகிறீங்க. இப்போ இந்த வழக்கின் போக்கு உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணுமா, இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழ்நாட்டையே ஒரு 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 பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு கொலை வழக்கு. இந்த வழக்குக்கு அவ்வப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தரப்புல அந்த அட்வொகேட்டுகள்லாம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து தமிழக அரசு, அப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு மறுத்துட்டு இருக்க நிலைகளில் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு சிபிஐ விசாரணை கோருவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்குடைய நிலவை என்னவாக இருக்கு? இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க கூடாது, இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கே முயற்சி செய்கிற பொழுதுதான் இந்த வழக்கு உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ 2 பேர் அந்த வழக்கை நடத்துகிறாங்க உச்சநீதிமன்றம் வரை போய். ஒருவர் ஹீனோஸ், அவர் ஆம்ஸ்டாங்குடைய உடன் பிறந்த சகோதரர். ஆமாம். இரண்டாவது அவருடைய மனைவி பொற்கொடி. மனைவி பொற்கொடிக்கு திமுக தரப்பு ஆதரவாக இருக்கு. பொற்கொடிக்கு ஹினோஸுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி பின்னாடி நிற்கி. இந்த வழக்கு சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் நீதி கிடைக்கும்னு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஹினோஸ். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை என்ன அஃபிடவிட் போடுதுன்னா, நாங்கள் விசாரித்து முடிச்சிட்டோம், பொற்கொடிக்கு திருப்தின்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்கள் விசாரணையை முடிச்சுக்கிறோம். எங்கே அஃபிடவிட் போடுறாங்க? ஹைகோர்ட்டில். அப்போ இந்த வழக்கை எப்போது முடிக்க வேண்டும், ஏன் முடிக்க வேண்டும், என்னுடைய திருப்திக்காக இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்பதான் பொற்கொடி தரப்பு வாதமா? இது காவல்துறையை போட்டு அஃபிடவிட்டு எங்கள் ஹைகோர்ட்டில், வேல்முருகன் நீதியரசர் கோர்ட்டில் பொற்கொடி தரப்பு காவல்துறை சொன்ன கதை இது. ஓகே. அப்போ இதில் கடந்த திமுக அரசு பொற்கொடியுடைய திருப்திக்காக, அந்த அளவீட்டுக்காக மட்டுமே விசாரித்தது. 4872 பக்கம் இது சார்ஜீட் குற்றப்பத்திரிகை. ஓகே. இந்த எஃப்ஐஆருக்கும் சார்ஜீட்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குன்னு யார் சொல்கிறா? 21 காரணங்களை
உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகனை குறிப்பிடுறார். ஓகே. ஏன் இவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு. இவ்வளவு முரண்பாடு இருக்கிற ஒரு வழக்கை புற்கொடி போதுங்கிறாங்க. இதுதான் இப்போ கதையே. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முதல் தகவல் அறிக்கை. ஆமா, ஒரு விஷயம் நடக்குது, ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட் இந்த விஷயங்கள்லாம் வச்சு போடுவாங்க. அதை வச்சு மெய்ப்பிக்கிறது தான் குற்றப்பத்திரிக்கை. ஆமா. அப்போ எஃப்ஐஆர்ல இருக்கும்போது விசாரணையில வெவ்வேறு விதமா வரும்ல, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற லீகலா இருக்கா? அப்படி ஏதாவது பாயிண்ட் இல்ல, நீதியரசரே சொல்றாரு, சட்டம் படித்தவரை. அதாவது அந்த சார்ஜீட்டினுடைய சுருக்கம் தான் எஃப்ஐஆர். சார்ஜீட்டினுடைய சுருக்கம் தான் எஃப்ஐஆர். இது 4872 பக்கம் எஃப்ஐஆர் போட முடியாது. குற்றவாளி 27 குற்றவாளி. இந்த குற்றவாளிகளை மெய்ப்பிப்பது தான் குற்றப்பத்திரிக்கை. ஆனால் இப்போ இதில் என்ன முரண்பாடுனா, நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெளியிலே அது வெளி தகவல் எடுத்து பேச வேண்டாம், நீதியரசர் சொல்லுவதை வச்சே பேசுவோம். சாதாரண நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட இந்த வழக்கில் இந்த ஆம்ஸ்டாங் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு. சரியா? அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்கில் குற்றவாளிகள் 27 குற்றவாளிகளை அடையாளப்படுத்தலை, அதாவது அடையாள அணிவகுப்பு நடத்தலைங்கிறார். ஓகே, அடையாள அணிவகுப்பு நடத்தலை. அதாவது இவன் ராமசாமி, கந்தசாமி, சுப்பிரமணிய இதை ஐடென்டி பண்ணணும். எங்கே? அந்த சிசிடிவி கேமரா. ஓகே ஓகே, அவங்க தான் இவங்க தான் அடையாளப்படுத்தணும்ல, அது நடக்கலை. அடுத்து பத்திரிகை செய்தி என்னன்னா, கொலை நடந்த அரை மணி நேரத்தில் அத்தனை பேரும் போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிட்டான்னு செய்தி. ஆமாம், பத்திரிகையில் அப்படி தான் வந்தது. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, காவல்துறை போய் அண்ணாநகர் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சிட்டு வந்தோம். இவ்வளவு கேவலமாக ஒரு சார்ஜிட்டு இருக்கோம். சம்பவ செந்தில் யாருன்னே தெரியல, எங்கே இருக்கானே தெரியல. அவன் ஹைகோர்ட்டில் பாம்போட சுற்றுறான், ஓமந்தூரார் வளாகத்தில் கத்தி துப்பாக்கியோட சுற்றுறான். இந்த இன்னைக்கு வரை சம்பவ செந்தில் கதையே தெரியல. வெளிநாடு தப்பி ஓடிட்டான், அங்கே ஓடிட்டான், இங்கே ஓடிட்டான்னு. அப்போ இவ்வளவு பெரிய குற்றவாளியை இன்று வரை ஏன் நீங்கள் தொடர முடியல? அப்போ உண்மையாகவே அவன் துப்பாக்கியோடு ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்குள்ள விசாரணையும் நடத்தலையே இல்லையா? ஹைகோர்ட்டில் சிசிடிவி இருக்கும், ஹைகோர்ட்டு கேம்பஸில் யார் தான் கையில் கொடுத்தா வரணும், இவ்வளோ விஷயம் இருக்கா இல்லையா? ஓமந்தூரார் வளாகத்தில் கத்தியோடு துப்பாக்கியோடு பாம்போடு சுற்றுறான், அங்கேயும் விசாரிக்கவே இல்லையே. அப்போ இதெல்லாம் கற்பனை கதாபாத்திரமா வழக்கின் போக்கை திசை மாற்றுவதற்கு? ஒன்று. ரெண்டாவது, ஹினோஸு இந்த மாநில அரசு போலீஸு இத்தனை குற்றவாளிகளுக்கும் தெரிந்த திருவேங்கடா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவன் தான் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சது. யார்? திருவேங்கடம். திருவேங்கடம் ஜெயிலுக்குள் இருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் சுட்டீங்கன்னா அப்போ யாரை சுடுகிறீங்க? உண்மையை சுடுகிறீங்க. ஹினோஸ் தரப்பு என்ன சொல்கிறான்? நீங்கள் சாட்சியை காவல்துறையே அழிக்குது. 3 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே தான் இந்த உண்மையை தெரிந்தவர்கள். அப்போ தடயங்களை அழிப்பதும் உண்மைகளை அழிப்பதும் இந்த வழக்கினுடைய நோக்கம். அதனால் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கவே வேண்டாம், சிபிஐ தான் விசாரிக்கணும். உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த பிறகு பொற்குடி சிபிஐ வேணும்னு கேட்கவே இல்லை. அப்போ என்ன காரணம்? பொற்குடியை யார் இயக்குவது? பொற்குடிக்கு பின்னால் யார் ஒளிந்திருக்கிறா? குற்றவாளிகளோடு பொற்குடி சமரசம் செய்து கொண்டாரா? இப்படி கேள்வியெல்லாம் அந்த வழக்கில் வருது. அவங்க மனைவி தன்னுடைய கணவனை இழந்ததுக்கு நீதி வேணும்னா புதுசாக கட்சியெல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஹினோஸோடு சேர்ந்து நம்ம வழக்கு நடத்துகிறோம். காவல்துறையிலங்க பொற்குடி போதுட்டாங்கன்னு நிறுத்திக்கிறோம். குற்றச்சாட்டே பிஎஸ்பியோட தலைவர் ஆனந்தன் அவர்கள் சரியாக இந்த வழக்கை நடத்திருந்தானே குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஆனந்தன் ஹீனோஸ் வழக்கு இப்போ சிபிஐ வழக்கு வாங்கினதே ஆனந்தனும் ஹீனோஸும் தான். அப்போ யார் இந்த வழக்கில் உண்மையாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க? பொற்குடியுடைய கோரிக்கை நியாயமானதான். ஆனால் வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, சிபிஐ விசாரிக்கணும்னு ஆனந்தனும் ஹினோஸும் தான் போகிறாங்க. போன பிறகு டெல்லியில் இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கு சிபிஐ விசாரணை போட்டாச்சு. கோப்புகளை மாநில அரசு கொடுக்க மறுக்குது. கேஸு கட்ட கொடுக்க மறுக்கிறாங்க.
அப்போ அதுக்கு ஒரு கண்டெம்ட் கோட் யார் போடுறா? பொற்குடியில் போட்டிருக்கணும், பொற்குடி போடலையே, ஹினோஸ் தானே போடுறாரு. அப்போது நீங்கள் சேகர் பாபுவோடவோ அல்லது திமுக அரசோடவோ நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அரசியல் வேணும், சொத்துக்களை காப்பாற்ற வேணும், இப்படி பல தேவைகளை ஒட்டி இந்த வழக்கின் போக்கு மாறுதோன்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. ரெண்டாவது, ஹினோஸ் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ கண்டெம்ட் போட்டு தான் கேஸு கட்டு அங்கே வருது. யாருக்கிட்ட? சிபிஐட்ட. உயர்நீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டே கட்டு கொடுக்கல. யார்? மாநில காவல்துறை. அதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டது யார்? ஹினோஸ். அப்போ இதில் பொற்குடி ரோலே இல்லையே. இதுக்கு பிறகு இந்த வழக்கில் என்னையும் சேர்த்துக்கணும்னு பொற்குடி போகிறாங்க. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது, உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. யார் வழக்க? அவங்க போட்ட வழக்கை வச்சுட்டு இவங்க பொற்கொடி வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற பொற்குடி வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டிய தேவை, அந்த வழக்கினுடைய போக்கு எல்லாமே சந்தேகத்துக்கு உள்ள வருது. அதை விட பொற்குடி இந்த சிபிஐ விசாரணையில் என்னை ஒரு பார்ட்டியாக சேர்த்து கொள்ளணும்னுனையும் நான் உங்களை பார்ட்டியாக சேர்க்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணுது. அதே போல் ஹைகோர்ட்டில் தாமதப்படுத்த போட்ட வழக்கு 27 குற்றவாளிகளை சேர்த்து போட்ட வழக்கு, 27 குற்றவாளிகளையும் விசாரிக்கணும், இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கான யுக்தின்னு கோர்ட் என்ன பண்ணுது, அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுது. அப்போது இந்த வழக்கில் இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் விஸ்வநாதன் கோர்ட்டில் லிஸ்ட்டில் வருது. எப்போனா 63வது வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, 64வது வழக்கு கரூர் வழக்கு. எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்னைக்கு இது எப்போன்னா 10/10/25 10/10 அதான் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு மாநில அரசு எடுத்துகிட்டு வருது. ஜே.கே. மகேஸ்வரி அமர்வில் இந்த கரூர் வழக்கும் அப்போ தான் நடக்குது. இந்த வழக்கு முழு மூச்சாக இந்த நீதி வேணும்னு சகோதரர் ஹினோஸு ஆனந்தன் 2 பேரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உடனே நீங்கள் எடுங்க, போன அரசை நம்பிக்கை இல்லை, ஏன்னா மறுபடியும் திமுக வந்துடும், இந்த வழக்கு நீர்த்து போகும், அதனால் இந்த வழக்கை விரைவுபடுத்துகிறாங்க. ஆனால் பொற்குடி தரப்பு வழக்கை தாமதப்படுத்துவதற்காக அவங்க வழக்கறிஞர் என்ன போடுறாரு, இந்த குற்றவாளி 27 பேர் மீண்டும் விசாரிக்கணும். எங்கே? ஸ்டேட் கவர்மெண்ட். இப்படி பல குளறுபடிகளுக்கு காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த 27 பேர் குற்றவாளிகள் சேர்த்து போட்ட வழக்கம் தள்ளுபடி பண்ணப்படும். இப்போது இந்த வழக்கின் போக்கு உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணுமா, இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன காரணம்னா, இப்போது புது கமிஷனர் அமல்ராஜ் என்ன ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காருன்னா, சிபிஐ விசாரிப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, போன ஆட்சியில் சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு நாங்களே விசாரிச்சுக்கிறோம், இப்படி அவங்க வேண்டுகோள் வைத்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுமே மாநில அரசு மீது பல கிடுக்குப்பிடிகளை போட்டு நீங்கள் இந்த வழக்கின் வீரியத்தை ஏன் கட்டுப்படுத்துறீங்க, இப்படி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு சேர கேட்குறாங்க. 21 பட்டியலை இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கு, திசை திருப்புவதற்கு, சாதாரண நபருக்கு கிடைக்கக்கூடிய விசாரணை கூட ஏன் ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்குறாங்க. அப்போ 4872 பக்கம் சார்ஜிட்டு பல முரண்பாடுகள், பல விஷயங்களை மறைப்பதற்கு, பல விஷயங்களை தவிர்ப்பதற்காக நடந்ததாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்பதுதான் அவருடைய உத்தரவு. சரிங்க, அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு இப்போ சிபிஐ கைக்கு போக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வர இருக்குது. அது என்னன்றதை அடுத்த கட்டத்தை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.